Good evening friends. நம்ம இன்னைக்கு ஜெனரல் ஸ்டடீஸில் விட்டமின்ஸ் அண்ட் தேர் கெமிக்கல் நேம்ஸ் ஓகேவா, விட்டமின்ஸோட கெமிக்கல் நேம்ஸ் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். விட்டமின்ஸில் வந்து ஏ, சிஇ அப்புறம் பியில் வந்து ஒரு 5-6 டைப் இருக்குது. ஒவ்வொருத்துக்கு வந்து ஒவ்வொரு கெமிக்கல் நேம். நம்ம எப்படி எல்லாத்தையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக் சொல்லுதான். நீங்கள் வந்து ஒன்ஸ் கரெக்டாக கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அப்புறம் வந்து இந்த விஷயம் மறக்காது. ஓகே, ஃபஸ்ட் வந்து விட்டமின் ஏ. ஓகே, விட்டமின் ஏயோட கெமிக்கல் நேம் என்னென்னா ரெட்டினால். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நீங்கள் விட்டமின் ஏ அப்படின்னா ஆப்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஏன்னா ஆப்பிள் எப்படி இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். அப்போ விட்டமின் ஏ என்னது, ரெட்டு. ஆப்பிள் ரெட் கலரில் இருக்கும், அப்போ ரெட்டினால். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் விட்டமின் சி. விட்டமின் சியோட கெமிக்கல் நேம் வந்து அஸ்கார்பிக் ஆசிட். அஸ்கார்பிக் அப்படின்னு சொல்லும் போதே வந்து நமக்கு எந்த வார்த்தை வருது, ஆசார்பிளேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஞாபகம் வரும். ஓகேவா, ஆசார்பிளேடை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கட் பண்ணுவோம். அப்போ கட்டுனா ஃபஸ்ட் எடுத்துனது சி. அப்போ வந்து ஆஸ்கார்பிக்னா ஆசார்பிளேடு, அதெல்லாம் கட் பண்ணுவோம். அப்போ விட்டமின் சி. ஓகேவா, கட்டு ஆசார்பிளேடு, சி அஸ்கார்பிக் ஆசிட், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இ, டோகோஃபரால். விட்டமின் இ வந்து டோகோஃபரால். அதில் டோக்கோ அப்படிங்கிற வேர்டை மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். அது என்னென்னா, நீங்கள் டோக்கானா வந்து இந்த டோக்கன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நமக்கு இப்போ ஏதாவது ஒரு சினிமா படத்துக்கோ இல்லை ஏதாவது ஷோக்கு வந்து ஃப்ரீயாக டோக்கன் கிடச்சிது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ வந்து டோக்கோனா டோக்கன் கிடச்சா என்ஜாய் பண்ணுவோம். அப்போது இ, என்ஜாய், டோகோஃபரால். ஓகே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கே, ஃபிலோக்யூனைன். அதில் ஃபஸ்ட்டு 3 எழுது பிஹெச்ஒய் அப்படிங்கிற மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். அதாவது நீங்கள் இந்த பிஹெச்ஒய்னா வந்து இதை பார்த்தோன்னா வந்து ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபிசிக்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லெட்டர் என்ன, கான்ஸ்டன்ட். ஓகேவா, கே அப்படிங்கிற வேர்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து ஃபிசிக்ஸ் அப்படின்னா வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட். இந்த விட்டமினில் வந்து நம்ம ஃபிசிக்ஸை பற்றி பேசும்போது கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற வேர்டு ஞாபகம் வந்துடணும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யோசிச்சாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அப்போ அந்த கான்ஸ்டன்ட்டு நம்ம கே யூஸ் பண்ணுவோம். அப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னா கே, கான்ஸ்டன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பி இருக்குது. பியில் வந்து அதை எப்படி மொத்தத்தையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். இப்போ சொல்லக்கூடிய வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மீன் வாங்கிறதுக்காண்டி வந்து ஒரு சின்ன பொண்ணு போகுது. சின்ன பொண்ணுனா அவள் தலையில் வந்து ரிப்பன் கட்டியிருக்கா. ரிப்பன் எப்படி கட்டுவாங்க, 2 சைடு கட்டுவாங்க, அப்படி தானே. அதுமாதிரி தலையில் வந்து 2 ரிப்பன் கட்டியிருக்கா. அதுமாதிரி அவள் வந்து ஒரு மீன் வாங்கிறதுக்காண்டி 2 ரிப்பன் கட்டின பொண்ணு போகுது. கையில் எவ்வளோ எண்ணெய் வச்சுருக்கு அப்படின்னா 7 டின் வச்சுருக்கு. ஓகேவா, 7 டின் வச்சுருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து இது நான் பிக்கான சொல்லக்கூடிய ஒரு சின்ன ட்ரிக் தான் நான் சொன்னேன். ஒரு மீன் அப்படின்னேன், அப்போ B1 இருக்கா, அப்போ மீன், தைய மீன். ஓகேவா, B1னா தைய மீன், மின்னா மீன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்து தலையில் 2 ரிப்பன் கட்டியிருக்கா அப்படின்னா, அப்போ B2 இருக்கா, அது ரிப்போஃப்ளாபின். ரிப்போனா ரிப்பன் வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் வந்து B7 பாருங்கள், நான் கையில் 7 டின் கொண்டு போனேன் அப்படின்னா 7 டின்னா பயோட்டின். B7 வந்து பயோட்டின். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து B5 வந்து பென்டோதனிக் ஆசிட். பென்டானா 5, அப்போ வந்து உங்களுக்கு அதிலே ஞாபகம் வச்சுக்கலாம், பென்டா 5. ஓகேவா, அப்புறம் B6 வந்து பைரிடாக்சின். 6 டாக்ஸு. ஓகேவா, ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 டாக்ஸ், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து B9 கடைசியாக இருக்குது, ஃபோலிக் ஆசிட். அதில் நான் அந்த ஃபூல் அப்படிங்கிற வேலை மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஃபூல் அப்படின்னா என்னென்னா, அந்த 9 அப்படிங்கிற நம்பர் வந்து ஒரு ஃபூல் நம்பர் அப்படிம்பாங்க. ஏன்னா வந்து இதை நம்ம நேராக பார்த்தோன்னா ஆட் நம்பரு, இதே தலைகீழ பார்த்தோன்னா அது ஈவன் நம்பர். அப்போ 9 அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபூல் நம்பர். ஓகேவா, மற்றவங்கள ஃபூல் ஆகக்கூடிய ஒரு நம்பர். ஸோ அப்போ 9 அப்படின்னா ஃபூல் ஞாபகம் வந்துடணும். B9 ஃபோலிக் ஆசிட். ஓகே, கண்டிப்பாக நம்ம வந்து டீட்டெயிலாக படிக்க வேண்டிய விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக தான் நம்ம வந்து படிக்கணும். அதேமாதிரி இந்த ஒரு சில டேமை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த ட்ரிக்ஸ் வச்சா மட்டும்தான் வந்து நம்ம கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அப்போ எல்லாத்துக்கும் ட்ரிக் வைக்க முடியுமா அப்படின்னா, நீங்கள் ஒரு தடவை ட்ரிக் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதனால் வந்து இந்த ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக மைண்டில் நிற்கும். ஓகே, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான எல்லா வீடியோஸ்க்கான ஷார்ட்கட்ஸும் போட்டிருப்போம், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியும் போட்டிருப்போம். பாலிட்டிலேருந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், டிஎன்பிசியில் ஜென்ரல் இங்கிலீஷ், அதெல்லாம் வந்து நம்ம 80% வந்து ட்ரிக்ஸ் வச்சு அந்த சிலபஸை முடிச்சிருக்கோம். அதனால் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.